விருச்சிகம் ராசி நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். தனகாரகனான குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு களத்திரக்காரகனான சுக்கிரன் ராசிநாதனாகவும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரகாரகனான செவ்வாய் ராசிநாதனாகவும் உள்ளனர். கோச்சார ரீதியாக சனி பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் பலன்களை அவரவர் கர்ம வினைக்கேற்ப தரக்கூடியவராகிறார். விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்திலும் 4ஆம் பாதத்தினருக்கு 4ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு இடையூறுகள் தோன்றி அதையெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் வழியாக குழப்பம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் தோன்றும். பூர்வீக சொத்துகளில் வழக்கு, வில்லங்கம் போன்றவை ஏற்படுவதுடன் பிள்ளைகளாலும் சங்கடங்களை அடைய வேண்டும் என்பது பொதுவான விதி. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல், இழுபறி, தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு, மனரீதியாக நெருக்கடி, வீண் விரோதம், ஊர்விட்டு ஊர் செல்லும் நிலையை ஏற்படுத்தலாம் என்பது பொதுப்பலன். தொழிலில் போட்டி, பிரச்சனைகள் என்று இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வருமானம் தரும் தொழில்களை கண்டறிந்து அதில் உங்கள் முயற்சியை மேற்கொள்வீர்கள். உங்கள் முயற்சிகள் லாபமாகும். மற்றவர்களால் சங்கடங்கள் ஏற்படும் என்பதால் இக்காலத்தில் உங்களை மட்டுமே நம்பி நடத்தப்படும் தொழில் ஆதாயத்தை அளிக்கும். பணியாளர்கள் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதன் காரணமாக செல்வாக்கும் உயரும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உடன் பணிபுரிவர்கள் ஆதரவாக இருப்பர். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பெண்கள் அலுவலக பணியில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சுயதொழில் செய்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பர். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதிருக்கும். கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். சேமிப்பு அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். கல்வி படிப்பில் சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்பட்டால் தேர்வில் உங்கள் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரியில் நினைத்த பாடத்தில் சேரும் வாய்ப்புண்டாகும். உடல்நிலை நோய்களால் சங்கடப்பட்ட நிலை மாறும். குணமாகாது என நினைத்த நோய்களும் இக்காலத்தில் மருத்துவத்திற்கு கட்டுப்படும். பரம்பரை நோய்க்கு நவீன மருத்துவத்தால் தீர்வு கிடைக்கும். மூச்சுத்திணறல் இருப்பவர்கள் தொடர்ந்து தங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்தி வருவதும் சிகிச்சை பெறுவதும் இக்காலத்தில் நன்மை தரும். குடும்ப நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி, திருமண முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி தொடரும். வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பரிகாரம்: திருச்செந்தார் முருகனை வழிபட வாழ்வு வளமாகும். நாளும் நலம் சேரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். ஆயுள்காரகனான சனி பகவானை நட்சத்திர நாதனாகவும் சகோதரகாரனான செவ்வாய் பகவானை ராசிநாதனாகவும் கொண்டு பிறந்த உங்களுக்கு டிச.20 2023 முதல் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான். சனி பகவான் உங்கள் நட்சத்திர நாதன் என்றாலும் உங்கள் ராசிநாதனுக்கு அவர் பகையானவர். கோச்சார ரீதியாக அவர் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய பலன்களை ஒவ்வொருவரின் கர்ம வினைக்கேற்ப வழங்க கூடியவர். 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் வீண் விரோதத்தை உண்டாக்குவார். பல வழிகளிலும் உங்களை அலைகழிப்பார். உடல் நிலையிலும் பாதிப்பு ஏற்படும். அதன் காரணமாக மனக்கவலையை அதிகரிப்பார். சிலருக்கு தாயுடனும் தாய் வழி உறவுகளுடனும் விரோதம் ஏற்படலாம். வீடு, சொத்து, வாகனத்தால் தொல்லைகளும் உற்றார் உறவினர்களுடன் பகையும் ஏற்படுவதுடன் தொழிலிலும் பணியிலும் சங்கடம், நஷ்டம், பிரச்சனைகள் என்று உண்டாகும். என்றாலும் இது பொதுவான விதிதான். சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்துள்ள நிலையை வைத்தும் திசா புத்தியின் அடிப்படையிலும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகளாலும் பலன்களில் மாறுதல் உண்டாகலாம். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய கிளைகள் தொடங்கி வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள்.
வருமானம் அதிகரிக்கும், முயற்சிகள் வெற்றியாகும், அரசாங்க ரீதியாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும், ரியல் எஸ்டேட், மெடிக்கல், ஓட்டல், விவசாயம், பில்டர்ஸ், கமிஷன் வியாபாரம், இயந்திர தொழிற்சாலைகள், ஆன்லைன் தொழில்களில் ஆதாயம் அதிகரிக்கும். பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும் என்றாலும் உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். மேலதிகாரிகள், முதலாளிகள் ஆதரவாக இருப்பர். எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும். வாழ்வில் புதிய பாதை தெரியும். சிலருக்கு விரும்பிய இட பணிமாற்றம், பதவி உயர்வும் உண்டாகும். பெண்கள் வாழ்க்கை துணையின் அன்பு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். உறவினர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வேலை தேடிடுபவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். அரசு, தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம், சலுகைகள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். கல்வி படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள். குடும்பத்தினர் ஒத்துழைப்பாக இருப்பர். பொதுத் தேர்வில், போட்டித் தேர்வில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். விரும்பிய கல்லூரியில் மேற்படிப்பில் இடம் கிடைக்கும். உடல்நிலை ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் இருக்காது. சிலருக்கு தொற்று நோய், பரம்பரை நோய் என பாதிப்பு ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவரை நாடும் நிலை ஏற்படும். இக்காலத்தில் ஆரோக்கியத்தில் அதிகபட்ச கவனத்தை செலுத்துவது அவசியம். குடும்பம் அர்த்தாஷ்டமச் சனியின் காலம் என்றாலும் இக்காலத்தில் ராகு, கேதுவின் சஞ்சாரமும் குருவின் ஸ்தான பார்வைகளின் பலன்களும் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். விரோதிகளின் தொல்லைகள் விலகும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். அதன் காரணமாக பண வரவு அதிகரித்து குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். புதிய வீடு, வாகனம், நகை என விருப்பங்கள் நிறைவேறும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பரிகாரம்: திருநள்ளாறு சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து வணங்க சங்கடம் தீரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எச்சரிக்கை அவசியம். வித்யாகாரகனான புதன், சகோதர காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு டிச.20 2023 முதல் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான். இவர் உங்கள் ராசிநாதனுக்கு பகையானவர், உங்கள் நட்சத்திரநாதனுக்கு நட்பானவர். சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை அவரவரின் கர்ம வினைக்கேற்ப வழங்கக்கூடியவர். 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் பணியில் சங்கடங்கள் உண்டாகும். அலைச்சல் அதிகரிக்கும். குடும்பத்தில் எதிர்பார்த்த நன்மையை அடைய முடியாமல் போகும். ஏதாகிலும் ஒரு பிரச்சினை உண்டாகிக் கொண்டே இருக்கும். அதை சமாளித்து வெளியில் வருவதற்குள் போதும் என்றாகிவிடும். உடல் நிலையிலும் சில சங்கடம் தோன்றும். எடுத்த காரியத்தை முடிக்க முடியாமல் திணறிப் போவீர்கள். இவையெல்லாம் பொது பலன்தான். இப்பலன்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நன்மைகளும் உண்டாகும். சுயதொழில் செய்வோரின் முயற்சி வெற்றி பெறும். அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வருமானம் உயரும். ஷேர் மார்க்கெட்டிங்கில் அதிகளவு ஆதாயம் உண்டாகும். பப்ளிகேஷன், பத்திரப்பதிவு, விவசாயம், இயந்திர நிறுவனங்கள், ஆன்லைன் வியாபாரங்களில் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்கள், தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் பணியிடத்தில் மதிப்பு உயரும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். இடமாற்றம் உண்டாகும். மேலதிகாரிகளை இக்காலத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்கள் கல்வி, வேலை, திருமணம் என எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்பு நிறைவேறும். குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்புண்டாகும். நிறைய வேலைகளை இழுத்து போட்டு செய்வீர்கள். அதன் காரணமாக உடல்நலனில் சில பாதிப்பு உண்டாகும். சுயதொழில் செய்வோருக்கு உழைப்பும் முதலீடும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு பலத்தை உண்டாக்கும். கணவரை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் மறையும். கல்வி படிப்பில் கவனம் செல்லும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள். அவ்வப்போது நண்பர்களால் கவனம் சிதறும். அதனால் வீண் அரட்டை, ஜாலி என்பதை விட்டுவிட்டு தேர்வின் அவசியத்தை உணர்ந்து படிப்பில் கவனம் செலுத்தினால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். உடல்நிலை 4ஆம் இட சனியால் உடல்நிலையில் பாதிப்புண்டாகும் என்றாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலையின் காரணமாக அவற்றிலிருந்து நிவாரணம் உண்டாகும். இக்காலத்தில் வாகன பயணத்திலும் இயந்திர பணியிலும் எச்சரிக்கை அவசியம். பரம்பரை நோய், இரகசிய நோய்களால் சங்கடம் உண்டாக வாய்ப்பிருப்பதால் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதுடன் அதற்குரிய சிகிச்சை எடுப்பது அவசியம். குடும்பம் அர்த்தாஷ்டமச் சனியின் காலம் என்றாலும் மற்ற கிரகங்கள் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். கணவன், மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். உறவினர் வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பொருளாதார நிலை உயரும்.
வீடு கட்டுதல், தொழில் தொடங்குதல் போன்றவற்றில் தடைப்பட்ட முயற்சிகள் இனி வெற்றியாகும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். சேமிப்பு கூடும். பரிகாரம்: நரசிம்மரை வணங்க வாழ்வில் நன்மை அதிகரிக்கும், நிம்மதி நிலைக்கும். மார்ச் 1, விருச்சிக ராசியில் மேஷ ராசியில் சுக்கிரன் வக்கிர கதியில் மாறுகிறார். உங்கள் உடல் பேசுகிறது, ஆனால் நீங்கள் கேட்கிறீர்களா? நீங்கள் ஏதேனும் உடல்நல கவலைகளை புறக்கணித்துக் கொண்டிருந்தாலோ அல்லது உங்களை அதிகமாக தள்ளிக்கொண்டிருந்தாலோ இப்போது அதை சரிசெய்ய வேண்டிய நேரம் இது. புதன் மேஷ ராசிக்கு 3இல் நுழைகிறார். இது உங்களை ஒழுங்கமைக்கவும் உங்கள் வழக்கங்களை செம்மைப்படுத்தவும் உங்கள் இடத்தையும் மனதையும் ஒழுங்குபடுத்தவும் உந்துதலை தருகிறது. மார்ச் 13 அன்று கன்னி ராசியில் நிகழும் சந்திர கிரகணம் வேடிக்கையானதாக இருந்தாலும் உணர்ச்சிவசப்படக்கூடிய ஒரு நிகழ்வோடு ஒத்துப்போகலாம். எல்லாவற்றையும் உணருங்கள், ஆனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த நேரத்தில் சொல்வது அல்லது செய்வது நீடித்த விளைவுகளை ஏற்படுத்தும். அமைதியாக இருங்கள், உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். மேஷ ராசியில் 14ஆம் இடத்தில் புதன் மீண்டும் சஞ்சரிப்பதால் சமீபத்திய முடிவுகளை மீண்டும் ஒருமுறை பார்க்க வேண்டியிருக்கும். சூழ்நிலைகள் மாறக்கூடும். நீங்கள் இதுவரை கருத்தில் கொள்ளாத புதிய கோணங்களை வெளிப்படுத்தக்கூடும். எனவே பெரிய திட்டங்களைச் செய்வதை தவிர்க்கவும். மார்ச் 20 அன்று சூரியன் மேஷ ராசிக்குள் நுழையும் போது உங்கள் கவனம் தினசரி வழக்கங்களில் கூர்மையாகிறது. சிறிய மாற்றங்கள் உற்பத்தித்திறனையும் நல்வாழ்வையும் பெருமளவில் அதிகரிக்கும். எனவே விவேகத்துடன் இருங்கள். உங்கள் அட்டவணையை ஒரு உறவை போல நடத்துங்கள். அதை வளர்த்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சிறப்பாக சேவை செய்யும். சுக்கிரன் 27ஆம் தேதி மீன ராசிக்கு மீண்டும் வக்கிரமாகச் செல்வதால் காதல் அல்லது படைப்பு திட்டங்களில் தாமதம் ஏற்படுகிறது. விஷயங்கள் தடைப்பட்டால் பீதி அடைய வேண்டாம். அவசர முடிவுகளை எடுக்க இது சரியான நேரம் அல்ல. விஷயங்கள் இயல்பாக நடக்கட்டும். இப்போது பொறுமையாக இருப்பது பின்னர் சிறந்த பலன்களுக்கு வழிவகுக்கும். மார்ச் 29 அன்று புதன் மீன ராசிக்கு மீண்டும் வக்கிரமாகச் செல்கிறது. செய்திகள் குழப்பமடைவதால், எதிர்பார்ப்புகள் மாறுவதால், தாமதங்கள் உங்கள் பொறுமையைச் சோதிக்கும் என்பதால் காதல் மற்றும் நட்புகள் கடினமான பாதையில் செல்லக்கூடும். நிதானமாக இருங்கள், எல்லாம் தோன்றுவது போல் இல்லை. மேஷ ராசியில் 29ஆம் தேதி நிகழும் சூரிய கிரகணம் வேலை மற்றும் நல்வாழ்வில் சக்தி வாய்ந்த மறுசீரமைப்பை வழங்குகிறது. உங்கள் அன்றாட வாழ்க்கை உங்களுக்கு வேலை செய்யவில்லை என்றால் இப்போது அதை மாற்ற வேண்டிய நேரம் இது. இறுதியாக மார்ச் 30 அன்று நெப்டியூன் மேஷ ராசியில் நுழைகிறது. மேலும் நீங்கள் ஏன் ஒரு தொழில் பாதையை பின்பற்றுகிறீர்கள் என்பது பற்றிய அறிவு அவசியமாகிறது. உங்கள் வேலைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்க வேண்டும். எனவே அதற்கு ஆழம் அல்லது நோக்கம் இல்லை என்றால் நீங்கள் துண்டிக்கப்பட்டதாக உணருவீர்கள். தன்னை வெளிப்படுத்தும் பாதையை தழுவுங்கள், ஏனென்றால் உண்மையிலேயே முக்கியமானவற்றுடன் இணைவது நீடித்த வெற்றியையும் நிறைவையும் தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் 2025 உங்களுக்காக சில கூடுதல் முயற்சிகளை எடுக்கலாம் மற்றும் கலவையான பலன்களை தரலாம். 4வது மற்றும் 5ஆம் வீட்டில் இருப்பார். இந்த 2 நிலைகளும் சூரிய கிரகத்திற்கு சாதகமாக கருதப்படாது. ஆனால் 4ஆம் வீட்டில் நிற்பதன் மூலம் சூரியன் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் வேலை சம்பந்தமான விஷயங்களில் அவ்வப்போது சிறிது உதவலாம். இந்த மாதம் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை மேற்கொள்வது சரியாக இருக்காது. குறிப்பாக ஒரு நண்பர் அல்லது நெருங்கிய நபரின் ஆலோசனையின் பேரில் எந்தவொரு புதிய தொழிலிலும் சேருவது சரியாக இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களும் இந்த மாதம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த மாதம் உங்கள் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 4ஆம் வீட்டில் நீடிக்கிறார். 4வது வீட்டில் சனியின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் சனி இந்த மாதம் குருவின் ராசியில் இருப்பார் மற்றும் உயர்கல்விக்கு காரணமான கிரகமாக குரு கருதப்படுகிறது. மார்ச் மாதம் பொதுவாக குடும்ப விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். உங்கள் 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு 7வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இதன் விளைவாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உணர்ச்சி ரீதியான இணைப்பு வலுவடையும். உங்கள் காதல் உறவை பற்றி நாம் பேசினால் இந்த மாதம் உங்கள் 5வது வீட்டின் அதிபதியான குருவின் நிலை மிகவும் சாதகமாக தெரிகிறது. 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு 7வது வீட்டிலும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டிலும் உச்ச நிலையில் இருப்பார்கள். திருமண வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால் இந்த மாதத்தில் சுக்கிரனின் சாதகமான நிலை திருமண வாழ்க்கை மேலும் அதிகரிக்க உதவும். குருவின் சாதகமான நிலை திருமண மகிழ்ச்சியை அதிகரிக்க உதவும்.
நிதி விஷயங்களை பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான புதனின் நிலை பலவீனமாக உள்ளது. இருப்பினும் புதன் லாப வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் சாதகமான சூழ்நிலை. அத்தகைய சூழ்நிலையில் புதன் உங்களுக்கு நன்மைகளை பெற முயற்சிப்பார். ஆனால் பலவீனமாக இருப்பதால் போதுமான பலன்களை பெறுவதில் சந்தேகம் உள்ளது. உங்கள் லக்னம் அல்லது ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். 8வது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது நல்லதல்ல. இந்த மாதம் பொரித்த உணவுகள், மிளகாய் மசாலா போன்றவற்றை அதிகம் உட்கொள்வதை தவிர்க்கவும். பரிகாரம்: கோவிலில் வெல்லம் மற்றும் உளுத்தம் பருப்புகளை தானம் செய்யுங்கள்.